இப்போதைக்கு இது கொஞ்சம் பழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பழத்தை நம்ம பறிச்சிக்கலாம் மக்களே. கை ஃபுல்லாக முள் குத்திக்கிச்சிங்க. சல்லியாக எவ்வளோ அழகாக இருக்குது பழம். ஹலோ மக்களே, நான் உங்கள் அட்வென்ச்சர். இப்போ ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற ராட்சச பழத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அந்த பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ட்ராகன் பழம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வில்லேஜில் அந்த ஒரு பழத்தை கள்ளிப்பழம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா சப்பாத்தி கள்ளிப்பழம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பழத்தாண்ட செடியாண்ட தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள் மக்களே, இவ்வளோ செடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. பழம் நிறைய இருக்குங்க. நிறைய பழத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து நான் இப்போது சாப்பிட்டு உங்ககிட்ட சுவைச்சு காட்ட போகிறேன். அந்த சுவைக்கிற வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ இதுதாங்க, சப்பாத்தி கல்லியோட பூ. இதை பாருங்க எவ்வளோ அழகாக அந்த பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவிலேருந்து அப்படியே காய்கள் உருவாகுது. எல்லா பழங்கள் போல தான் இதுவும் உருவாகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. இப்போது இதில் இருந்து நம்ம ஒரு பழத்தை மட்டும் பறிக்கலாம். எந்த பழம் பறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் பழங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இரவு நேரம் ஆனால் இங்கே வந்து பாம்பு காவல் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இது கொஞ்சம் பழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பழத்தை நம்ம பறிச்சிக்கலாம் மக்களே. பாருங்கள் அழகாக பொறுமையாக தான் பறித்து எடுத்தோடனே இந்த பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பழத்தை நம்ம சரி செய்யலாம். இந்த பழத்தில் வந்து இது பாருங்கள், தெரியுதுங்களா முள்கள். இந்த முள்ளுலாம் வந்து நம்ம கையை அதான் பார்த்துட்டோம் மக்களே. இந்த முள்களை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கல்லாண்டை வந்துடணுங்க. கல்லாண்டை வந்துட்டு இந்த முள்களை இப்படி இந்த முள் அப்படியே இந்த கல் வந்து வச்சு தேய்க்கணுங்க. அப்போ தான் அந்த முள்கள் வந்து இந்த கல்லுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது போயிடும். அப்புறம் தான் இந்த பழத்தில் அப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் பாருங்கள், நான் ஒத்த கையில் வந்து யூஸ் பண்ணிட்டுறதுனால என்னுடைய கையில் இந்த முள் குத்திக்கிச்சு பாருங்க. சதால் எப்பா அடியோ மக்களுக்கு கை ஃபுல்லாக முள் குத்திக்கிச்சிங்க. காட்டுறேன் பாருங்கண்ணே. எப்பா மக்களே இங்கே பாருங்கள், என் கையப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஒரு பழத்தை சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஆனால் கையில் முள் குத்திக்கிச்சு. ஆனால் அந்த முள்ளுலாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அந்த பழத்தை நான் வந்து உடைக்க ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் உடைச்சிட்டேன். இப்போது இந்த பழத்தை என் கையால் இப்போ நான் உடைக்க போகிறேன். பாருங்கள் நகை வர பெருசாக வச்சுருக்கேன். உடைக்கலாம் வாங்க. இப்போது இந்த பாருங்கள் மக்களே, 2 கையாலையும் இப்போ அழகாக இந்த பழத்தை நான் உடைக்கிறேன். என்னடா அது ரத்த கலரில் வருதுன்னு பார்க்காதீங்க, அப்படி தான் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பழத்தை உடைச்சோன்னு அப்பா சல்லியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உடைச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க. சாப்பிட்லாமா பழத்தை? பாருங்கள் பின்னாடி சப்பாத்தி கலம் பழம் தருதா. இப்போது இந்த பழத்தை இந்த முள்ளுகள் கஷ்டப்பட்டு கையில் தான் குத்திருக்குங்க. குத்திட்டு இந்த பழத்தை உடைச்சிட்டு இப்போது இந்த பழத்தை நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம். ஃபுல்லாக பழத்தையும் சாப்பிட்டேன் மக்களே. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு லைட்டாக புளிப்பாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. விதை போட்டாச்சு. நிறைய பழங்கள் இப்போ இந்த இடத்துல முளைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் நாக்கு எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயற்கையில் கிடைக்கிற பழங்களுக்கு ரொம்ப ரொம்ப மவுசான பழங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்க இன்னும் நிறைய பழம் இருக்குது. நான் வந்து ரெகுலராக டெய்லி வந்து கூட பறித்து சாப்பிடுவேன். அந்தளவுக்கு பழம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் நிறைய பழம் இருக்குது இந்த பக்கம். அதுமாரி அந்த இடத்துலையும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. கிராமப்பகுதிகளில் இந்த பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும் மக்களே. இந்த பழம் வந்து கேன்சர் நோயும் குணப்படுத்தும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போலாம் இந்த பக்கம் வரணும் அப்போலாம் இந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் கிராமப்புறங்களில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பழங்களை பறித்து சாப்பிடுங்க. ரொம்ப இதுவாக இருக்கும். என் கையில் வந்து அந்த முள் குத்திச்சு, ரொம்ப வலிக்குது. வீட்டில் போய்ட்டு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அந்த வலியெல்லாம் பொறுத்துட்டு இந்த வீடியோவாக ஷூட் பண்ண ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த வீடியோ இப்போதைக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்பாத்தி பாட்டிக்கு பழம், கிராமத்து பழம் எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. அடுத்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அட்வென்ச்சர் ஆஃப் சந்தோஷ். டாட்டா பாய் பாய்ங்க.